தேவன் நம் மத்தியில பேசுகிறதுனால நாம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கடந்த காலங்களிலே தேவன் பேசினதான காரியத்தினுடைய ஆழத்தை, அதனுடைய அனுபவங்களை நாம் அறிந்து, குறிப்பாக தேவன் இந்த நிறைவில் எதை தந்து நம்மை நிரப்புவார் என்கிறதை அறிந்து அடைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாச காலங்களிலே ஆவியானவர் அதிகமாக ஊற்றப்பட்டார் என்று சொல்லி, ஆவியானவருடைய அபிஷேகம் அதிகமாக ஒரு தாக்கத்தை சபையிலே உண்டாக்கினது என்று சொல்லி, உருவாக்கினது என்று சொல்லி நாம் உணர்ந்தோம். அல்லேலூயா. உண்மையிலே இந்த உணர்வின் ஆவியினாலே நிரம்பி தேவனுக்காக நிற்கிறோம். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் ஊற்றப்பட்டபடியினாலே, ஆவியானவர் உன்னோடு இருக்கிறபடியினாலே என்ன என்று சொல்லி, என்ன நன்மை என்று சொல்லி, ஆவியானவர் தருகிறதான காரியம் என்ன என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, ஆவியானவருடைய எல்லா நன்மைகள், அல்லேலூயா, ஆமா, அது நம்முடையது என்று சொல்லி, உன்னுடையது என்று சொல்லி. அல்லேலூயா. அத்தனை நன்மைகளையும் நான் உனக்கு தந்து உன்னை விசேஷமாக இந்த கடைசி காலத்துல எழுப்புவேன் என்று சொல்லித்தான் ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. எல்லாம் உன்னுடையது, எல்லாம் நம்முடையது, எல்லாம் நமக்கு, நம்முடைய சபைக்கு சொந்தம் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால்தான் அல்லேலூயா ஆவியானவர் அதிகமாக ஊற்றப்பட்டதனாலே என்ன நன்மை என்கிறதை சொல்லி விசேஷமாக நம்மை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. மோகன் சி லாசரஸ் செய்தியில சொல்லும் போது சொன்னாரு, எழுப்புதல் என்பது என்ன என்று சொல்லி. அல்லேலூயா. எழுப்புதல், எழுப்புதல் என்று சொல்றோம். அந்த எழுப்புதல் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு விளக்கத்தை சொன்னாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் ஊற்றப்படுகிறதான ஒரு அனுபவம், ஆவியானவர் கொடுக்கப்படுகிறதான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் அல்லேலூயா இந்த அனுபவம். அல்லேலூயா. எழுச்சியினுடைய காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்புதல் நடக்காம இல்லை. அல்லேலூயா. அங்க ஒன்றும் இங்க ஒன்றும். அல்லேலூயா. ஆமா, எழுப்புதல் நடந்ததை நாம் அறிந்துதான் இருக்கிறோம். அதனுடைய அனுபவங்களை தெரிந்துதான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, ஒரு குறிப்பிட்ட தேசத்துல, குறிப்பிட்ட பகுதியில, குறிப்பிட்ட சபையில மனுஷனுடைய காரியத்துல எழுச்சி இருக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எழுப்புதல், அல்லேலூயா, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல உண்டான அனுபவம். அந்த அனுபவம் தான் என்ன? 120 பேர் ஒருமனப்பட்டு கூடியிருந்த அந்த நேரத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று சொல்லி எல்லார் மீதும் ஊற்றப்பட்டார். எல்லார் மீதும் ஊற்றப்படுகிறது தான் ஒரு எழுச்சி. அல்லேலூயா. அந்த எழுச்சியை தரத்தான் தேவன் இந்த உபவாசத்தை நம்மை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்தோனேசியாவில் எழுப்புதல் என்று சொல்லி ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானத நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த எழுப்புதல் இப்ப இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஸ்தாபனத்துல பயங்கரமான ஒரு எழுப்புதல், அது உண்மைதான். ஆனா இப்பொழுது இல்லை. அல்லேலூயா. அதை கொண்டு வருவேன் என்று சொல்லி, அது உண்டாகும் என்று சொல்லி, அதுக்குண்டான காரியம்தான் அல்லேலூயா இந்த உபவாசத்துல என்று சொல்லி ஆவியானவர் பேசினதை நாம் கேட்டோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குறிப்பிட்ட ஊழியர் சொன்னார், நீலகிரியில அல்லேலூயா பிளைன்ஸ்ல இருக்கிற ஊழியக்காரரை போல ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரர் எழுமினது இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அவருக்கு தெரியல. அல்லேலூயா. ஜான் இளங்கோவன் என்கிறதான
அல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஒரு தேவ மனுஷனை அந்த காலங்களில எழுப்பி ஒரு பெரிய எழுச்சியை தந்தத அல்லேலூயா அறியல. நாம் அறிந்ததனால, அந்த அனுபவத்துல நின்றதனால அல்லேலூயா அந்த எழுச்சியில இருந்தோம். அதே எழுச்சியில இருப்போம் என்று சொல்லி, இந்த கடைசி காலத்துல எழுச்சி உண்டாகும் என்று சொல்லித்தான் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்படுகிறதான ஒரு அனுபவம், அது எழுச்சியினுடைய அனுபவம், அது எழும்பும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் அங்கங்கே இறங்கினத அந்தந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பெந்தெகோஸ்து நாளில எல்லார் மீதும் இறங்கினதை நாம தெரிந்திருக்கிறோம். அதே போலதான் இந்த கடைசி காலத்துல எல்லார் மீதும் அல்லேலூயா அவருடைய வல்லமையை அறிய செய்வார். அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். நீ பெற்றுக்கொள்வாய், உன் சபை பெற்றுக்கொள்ளும், குடும்பத்தில் அது உண்டாகும் என்று சொல்லித்தான் ஆவியானவர் அழுத்தமாக நம் மத்தியிலே பேசுகிறார். அல்லேலூயா. ஊற்றப்படும் போது எல்லாம் நம்முடையவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இயேசுவோடும் ஆவியானவரோடும் இருக்கிறதுனால எல்லாம் நம்முடையவைகள், எல்லாம் உன்னுடையவைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அனுபவம் கூட இருக்கிற அனுபவம். அல்லேலூயா. இது எப்படி சாத்தியம்? உபவாசத்தினால சாத்தியம். இந்த உபவாசத்துல தேவன் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிறதுனால ஒரு எழுச்சி என்று சொல்லி, அந்த எழுச்சினால வருகிறதான அனுபவங்கள் என்ன என்கிறதான் கடந்த காலங்களிலே தேவன் அழகாக அருமையாக அதிகமாக பேசினதை நாம் அறிந்தோம், அடைந்தோம், அனுபவித்தோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகம புஸ்தகத்தில் ஏனோக்கு என்கிறதான ஒரு தேவ மனுஷனை முன்னிறுத்தி கடந்த நாட்களிலே தேவன் பேசினதை நாம் அறிந்தோம். ஏனோக்கு, அல்லேலூயா. ஆமா, 365 வருஷம் அல்லேலூயா இந்த ஆமா தேவனோடு இருந்தான், இந்த உலகத்துல வாழ்ந்தான் என்று சொல்லி. இப்ப ஆவியானவர் சொல்கிறதான ஒரு காரியம், ஏனோக்கு இருந்ததனால, சஞ்சரித்ததனால அவனுடைய வாழ்க்கையில அல்லேலூயா நீடித்த ஒரு ஆயுசு என்று சொல்லி இப்ப ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். இந்த உபவாசத்தினுடைய தாக்கங்கள் அல்லேலூயா நீடித்த வாழ்வு என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணம் நம்மை தொடாது என்று சொல்லி, பலவீனம் நம்மை அண்டாது என்று சொல்லி, பிரச்சனை இனி இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி, அதனால்தான் ஏனோக்கு என்கிறதான மனுஷனை முன்னிறுத்தி ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. நிறைவாக வாழ்ந்தார். நீ நிறைவாக வாழ்வாய், சபை வாழ்வு, சபையினுடைய காரியம் இந்த அனுபவத்தில் இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க வேதம் சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அந்த காலத்துல தான் நாம இருக்கிறோம். ரகசிய வருகையின் காலங்களில் தான் நாம நிற்கிறோம். காலத்தினுடைய அல்லேலூயா காரியங்களை சொல்லி அந்த காலத்துக்கு நேராக ஒரு ஆயத்தத்தை உனக்கு தந்து உன்னை எழுப்பத்தா தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி கால உபவாசம் எதற்கு? கடைசி கால ஆயத்தம் எல்லாம் எதற்கு? எடுத்துக்கொள்ளப்படா. அல்லேலூயா. அந்த அளவுக்கு இனி இந்த உலகத்துல என்ன நடக்குதுங்க? உபத்திரவம் நடக்கும் என்று சொல்லி, பாதிப்பு இருக்கும் என்று சொல்லி, அந்த பாதிப்புல நீ நிற்க கூடாது, நீ தேவனோடு நிற்கணும் என்று சொல்லிதான் அல்லேலூயா உன்னை ஆயத்தப்படுத்த அந்த அனுபவத்துக்கு நேராக தேவன் உன்னை உயர்த்தத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கூட இருக்கிறதுனால என்ன? இந்த உபவாசத்தினால உனக்கு என்ன? இந்த ஒரு அனுபவம் என்று சொல்லி, எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் என்று சொல்லி. ஏன் இப்படி சொல்றாரு? அல்லேலூயா. ஆமா, கடைசி காலம், ரகசிய வருகை கட்டாயம். அந்த ரகசிய வருகையில நாம பறந்து போனா அல்லேலூயா இனி இந்த உலகத்தில் நடக்கிறதான உபத்திரவத்துக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த ஒரு நன்மையை தர
அந்த ஒரு ஆழத்தை தரத்தா தேவன் இந்த உபவாசங்களை நம்முடைய காரியத்துல அறிய செய்தார். நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். மெத்துசலாம் இந்த உலகத்துல அதிகமான வருஷங்கள் வாழ்ந்ததான ஒரு மனுஷன். இது எதை குறிக்கிறது? இது எதை நமக்கு அறிந்து கொடுக்கிறது? அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்வாங்க என்று சொல்லி, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க என்று சொல்லி, பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி, உபவாசத்தினுடைய தாக்கம் குடும்பத்தில் என்று சொல்லி, குடும்பத்தில் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, அல்லேலூயா, பிள்ளைகள் மாறுவாங்க என்று சொல்லி, இதைத்தான் அடிக்கடி சொல்லிக்கொண்டு இருக்கிறதான ஒரு காரியம். ஆவியானவர் ஊற்றப்படுகிறதுனால உண்டாகிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனோக்கு என்கிறதான தேவ மனுஷன் மூலமாக தேவன் நமக்கு சொல்லித் தருகிறதான காரியங்கள். அல்லேலூயா. நிறைவாக வாழ்வோம் என்று சொல்லி, எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று நம்முடைய குடும்பம், அல்லேலூயா, பிள்ளைகள் விசேஷமாக வாழ்வாங்க என்று சொல்லி இந்த அனுபவத்துக்கு நேராக உன்னையும் என்னையும் நிறுத்த, அல்லேலூயா, இந்த ஒரு அனுபவத்தை, இந்த ஒரு உபவாசத்தை, இந்த ஒரு நேரத்தை, இந்த ஒரு நிறைவின் அனுபவங்களை தேவன் தரத்தா நம் மத்தியில இருக்கிறார், நம் மத்தியில நிற்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்படி அநேகர் தேவனோடு இருந்ததனாலே பெற்றுக்கொண்டதான அனுபவங்கள் என்ன? அதை பெற்று தருவேன் என்று சொல்லி, அதை உன்னுடைய வாழ்க்கையில அறிய செய்வேன் என்று சொல்லி, அந்த அனுபவம் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி, சபைக்கு உண்டாகும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்புதல் அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தது உண்மைதான். இந்த கடைசி கால எழுப்புதல், அல்லேலூயா, உலகம் தழுவிய ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. எல்லா இடத்திலையும் ஒரு விசேஷத்தை எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லி, அதுக்கு ஆரம்பம் தான் அல்லேலூயா இந்த நேரம் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய சபையில் இருந்து, நம்முடைய பகுதியில் இருந்து ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அல்லேலூயா. மோகன் சி லாசரஸ் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும் போது, உலகத்தழுவிய மகா பெரிய எழுச்சி வரத்தான் செய்யுது, அது தமிழ்நாட்டில் இருந்து வரத்தான் செய்யுது. இப்ப ஆகியான் சொல்றாரு, அல்லேலூயா, ஆமா, நம்முடைய காரியத்துல, நம்முடைய சபையில, உன்னுடைய காரியத்துல, உன் குடும்பத்துல ஒரு பெரிய எழுச்சி உண்டாகும் என்று சொல்லி, அதுக்காகத்தான் நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நம் மத்தியில பேசுகிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறதுனால இந்த அனுபவங்கள் என்று சொல்லி, எனக்குடைய அனுபவம் உன்னுடைய அனுபவம் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன், அல்லேலூயா, வேதத்துல நாம வாசிக்க முடியும். நீங்க 6வது அதிகாரத்துல 9வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்கிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இருந்தான், தேவனோடு இருந்தான், சஞ்சரித்தான். நீ இருக்கிறாய், இந்த உபவாசத்துல இருக்கிறாய். அல்லேலூயா. அவரோடு இருக்கிறார். இந்த உபவாசத்தில் தேவன் இருக்கிறார். ஆவியானவர் அசைவாடுகிறார். அசைவாடுகிறதுனால செய்ய போகிற காரியத்தை சொல்லுகிறார், நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே, அல்லேலூயா, இந்த காலத்துல, அல்லேலூயா, நம்மை சூழ்ந்து இருக்கிறதான ஜனங்களுக்கு உள்ளே, நம்முடைய உறவுகளுக்குள்ள தேவன் விசேஷமாக உன்னை உயர்த்தத்தா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நோவா, அல்லேலூயா, ஆமா, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஒரு தன்மை, பரலோக தன்மை, அந்த தன்மையை தரத்தா தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உண்மை. மோசே, அல்லேலூயா, தேவனுடைய வீட்டில் எங்கும் ஒரு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி, உண்மையா இருந்தான் என்று சொல்லி, அந்த உண்மை இல்ல, உண்மைதான். அந்த உண்மையை தரத்தா தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த உபவாசத்துல, அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த தன்மை உண்டாய் இருக்கிறது என்று சொல்லி தேவன் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி, அல்லேலூயா, இந்த கடைசி காலத்துல, அல்லேலூயா, ஆமா, எல்லார் மத்தியிலும் விசேஷமாக உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி, விசேஷமாக உன்னை நடத்துவார் என்று சொல்லிதான்
தேவன் நம் மத்தியில பேசுகிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறதுனால நமக்கு கிடைக்கிறதான காரியம் ஏனோ கூடிய காரியத்துல தேவன் சொன்னதான ஆழங்கள் நோவா, அல்லேலூயா, நோவா மூலமாக நோவா தேவனோடு இருந்ததனால பெற்றுக்கொண்டதான தன்மைகளை இந்த நாளில உனக்கு தருவேன் என்று சொல்லிதா, பரலோகத்தின் தன்மை உண்டாகும் என்று சொல்லிதா தேவன் நம் மத்தியில பேசுகிறார். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் தேவனோடு இருந்ததனால, அல்லேலூயா, தேவன் இந்த நாளில நம்மோடு இருக்கிறதுனால என்ன செய்ய போறாரு அதே ஆவியானவர் சொல்ல, அல்லேலூயா, நாம் அறிந்து கொள்ள போகிறோம், அடைந்து கொள்ள போகிறோம், அனுபவத்துல நிறுத்த போகிறோம். அல்லேலூயா, மோசேயை குறித்து நம்ம பார்த்தோம். நீங்க 33வது அதிகாரத்துல நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாக பேசினார். நான் பேசுவேன், உன்னோடு பேசுவேன், முகமுகமாக பேசுவேன், தேவனை காண்பாய். அல்லேலூயா, பழைய ஏற்பாட்டுல அல்லேலூயா அநேகர் பிரத்யட்சமாக பார்த்ததை நாம் அறிந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் அநேகர் சொல்கிறதான அனுபவங்களை நாம அறிந்திருக்கிறோம். அந்த அனுபவம் நம்முடைய அனுபவம் ஆகும் என்று சொல்லி நாம் காண்போம் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த அளவுக்கு இந்த உபவாசம் ஒரு தாக்கம் என்று சொல்லி, அந்த அளவுக்கு இந்த உபவாசத்துல அல்லேலூயா ஒரு மாற்றத்தை நான் செய்து இருக்கிறேன் என்று சொல்லி, உன்னை மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லி, நீ மாறி இருக்கிறாய் என்று சொல்லிதான் ஆவியானவர் பேசுகிறார். அவர் ஊற்றப்பட்ட படியினாலே, அவர் கொடுக்கப்பட்ட படியினாலே நமக்கு கிடைக்கிறதான அனுபவம் என்ன என்கிறதா அல்லேலூயா ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, வேதம் சொல்கிறது கர்த்தர் மோசையோடு முகமுகமாக பேசினார். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா, உபவாசத்தில் இருந்து பிரியல. 40 நாள் உபவாசம் இருந்து செபித்தோம். நிச்சயாக 8வது மாத உபவாசத்தினுடைய நிறைவுக்குள்ளாக நாம் நிற்கிறோம். பிரியல, உபவாசத்தில் இருந்து விலகல, உபவாசத்துல நிற்கிறோம், முடிவில் நிற்கிறோம். தேவன் அங்கீகரிக்க விரும்புகிறார், இதனுடைய பலனை தர விரும்புகிறார். அல்லேலூயா, யோசுவாவை முன்னிறுத்தி நம்மோடு பேச விரும்புகிறார். இங்க யோசுவா பிரியாம இருந்ததனால, ஆசரிப்பு கூடாரத்துல இருந்ததனால, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமா, பலத்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா, மோசேக்கு பின்பாக அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்குகளை பிரித்து கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை தேவன் யாருக்கு கொடுத்தாரு? யோசுவாவுக்கு கொடுத்தாரு. இப்ப அந்த அளவுக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை உனக்கு தர, உன்னை கொண்டு செய்யதான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, பிரியாத அல்லேலூயா ஜனங்க இருக்கத்தான் செய்யறாங்க. டேவிட் இந்த சபை அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாகவே இருந்ததான ஒரு மனுஷன் இன்னைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரியாது இருந்தார், கூட இருந்தார், சபையில இருந்தார். இது விருதாவா? இதனுடைய பலன் இல்லையா? தேவன் தரத்தா இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, பலன் கிடைக்கும் என்று சொல்லி உபவாசத்துல நின்ற உன்னை விசேஷமாக உயர்த்தத்தா தேவன் அறிந்து வந்திருக்கிறார். கிடைக்கும் என்று சொல்லி, நீ அடைவாய் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி அநேக காரியத்தை சொல்லிக்கொண்டே நாம போலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். 17வது அதிகாரத்துல நீங்க அறிந்து கொள்ள முடியும். எலியாத்தின் குடிகளிலே திஸ்பெனியாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறன் நான். ஓ ரபா ரபா திவி கபா, நிற்கிற நான், நீ நிற்கிறது
நான் செய்வேன் என்று சொல்லி, அல்லேலூயா, உன் வார்த்தை பலிக்கும் என்று சொல்லி, உன் வார்த்தைக்கு வல்லமை இருக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா, நீ வாயை திறந்தா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க என்று சொல்லி, உன்னை தேடி வருவாங்க என்று சொல்லி, ராஜாக்கள் தேடி வருவாங்க என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அல்லேலூயா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வார்த்தையின் மூலமாக உன்னுடைய காரியத்தின் மூலமாக செய்யத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், உபவாசத்துல இருக்கிறார். அல்லேலூயா, தேவனோடு அல்லேலூயா அநேக நின்னாங்க, நின்றதுனால என்ன, இதே போலதான் தேவன் இருக்கிறதுனால இந்த காரியம் என்று சொல்லி, உனக்கு என்று சொல்லி ஆவியானவர் தந்து இருக்கிறார் என்று சொல்லி, அல்லேலூயா, விசேஷமாக இந்த கடைசி காலத்துல உன்னை உயர்த்துவார் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா, நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அளவுக்கு மகளவனுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி தேவன் உன்னை மாற்ற விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, இப்படி அல்லேலூயா கூட இருந்ததனால, அல்லேலூயா, கூட இருக்கிறத அறியாம, கூட இருக்கிறதுனால என்ன என்கிறத தெரியாம புரியாம இருக்கிற உன்னதான் தேவன் பேசுகிறார். புதிய ஏற்பாட்டில் என்னதான் பேசுகிறார் வேதத்துல நாம வாசிக்க முடியும். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க லூக்கா சுவிசேஷத்துக்கு நேராக நீங்க திரும்பி வரும்போது வேதம் சொல்லுகிறது, 15வது அதிகாரத்தில் நிற்கும் போது 31வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அதற்கு தகப்பன், அதற்கு தகப்பன், இதற்கு ஆவியானவர், இந்த உபவாசத்துக்கு ஆவியானவர் சொல்கிறதான காரியம், பொறுமையோடு இருக்கிற இந்த நேரத்துக்குண்டான நன்மைகள், அல்லேலூயா, ஆவியானவர் சொல்கிறதான காரியங்கள் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, நீ எப்போதும் இருக்கிறாய், எனக்கு உள்ளது எல்லாம் உன்னுடையதாக இருக்கும். அல்லேலூயா, எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. இது அறியாம இருக்கிறா, அடையாம இருக்கிறா, தேவன் அறிய செய்கிறார், தெரிய செய்கிறார். அல்லேலூயா, ஆவிக்குரிய கண்களை திறக்க போகிறார், உனக்காக வைத்திருக்கிறதான பொக்கிஷத்தை அள்ளி தர போகிறார், உன்னை விசேஷமாக மேன்மைப்படுத்த அல்லேலூயா விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். அல்லேலூயா, உபவாசத்துல தேவனோடு இருந்ததனால, அல்லேலூயா, தேவனுடைய காரியம் எல்லாம் நம்முடைய காரியம் என்று சொல்லி, அல்லேலூயா, அது என்ன என்கிறத நம்ம அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா, எப்படி தேவன் நமக்கு பகிர்ந்து அலோ தருவான் என்கிறத புரிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, எல்லாம் உன்னுடையவைகள். இப்ப ஆவியானவர் சொல்கிறதான காரியம் எவைகள் என்று சொல்லி, என்னென்ன காரியம் உனக்கு சொந்தம் என்று சொல்லி, என்னென்ன காரியம் தேவன் ஒரு விசேஷித்த நன்மையை செய்ய தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள போறோம், தெரிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா, வல்லமை கர்த்தருடையது. இப்ப ஆவியான் சொல்றாரு, வல்லமை உன்னுடையது. அல்லேலூயா, வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா, வானத்தையும் பூமியையும் ஒரே வார்த்தையினாலே அல்லேலூயா உருவாக்கின வல்லமை நம்முடைய தகப்பனுடைய வல்லமை. கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு வார்த்தையினால அல்லேலூயா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இருக்கிறார். இந்த பூமியில என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, அல்லேலூயா, வான மண்டலத்துல என்னென்ன காரியங்கள் நிற்கிறது, ஹலோ ஒரே வார்த்தையிலே அல்லேலூயா உண்டானது. அல்லேலூயா, அந்த தேவனுடைய பிள்ளை நீ, அந்த வல்லமையை தர, அந்த வல்லமையை வெளிப்படுத்த அல்லேலூயா உன்னை கொண்டு வந்து நிறுத்தி. அல்லேலூயா, சூரியன் சந்திரன் எத்தனை நட்சத்திர கோடிக்கணக்கான, அல்லேலூயா, ஆமா,
ஒரு நட்சத்திரம் பூமியை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரியவைகள், சூரியனை காட்டிலும் பல மடங்கு பெரியவைகள் அத்தனையும் அல்லேலூயா உண்டாக்கி நீ பார்க்கும்படி தேவன் நிறுத்தி இருக்கிறார். நீ பார்த்து தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உன் தகப்பனுடைய மகிமையை அல்லேலூயா நீ பார்க்க வான மண்டலத்தில் தேவன் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் சொல்லுகிறதான காரியம், அந்த வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி, அந்த வல்லமை ஊற்றப்படும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிருபை அல்லேலூயா தேவனுடையது, ஐஸ்வர்யம் தேவனுடையது, ஆலோசனை தேவனுடையது, அல்லேலூயா ராஜ்யம் தேவனுடையது, பரலோகம். ஆராதனை வேளையில தேவன் அழகாக பேசினதை நாம் அறிந்தோம். அல்லேலூயா. பரலோகத்தினுடைய நன்மைகளை, தன்மைகளை நான் தருவேன் என்று சொல்லி நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி. அல்லேலூயா. சரி, எல்லா கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த காலங்களில் ஆழமாக நாம் அறிந்தோம். அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யம் அது எப்படி என்று சொல்லி, எப்படி இந்த கடைசி காலத்தில் உனக்கும் எனக்கும் தருவார் என்று சொல்லி எல்லாம் நம்ம கடந்த நாட்களில் நம்ம பேசினோம். அல்லேலூயா. ஆமா, இந்த நாளில் தேவன் என்ன பேச போறாரு என்கிறத நாம அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஐஸ்வர்யம் என்கிறதான ஆழத்துல அல்லேலூயா ஒரு சில வசனங்களை தொட்டு, அல்லேலூயா அந்த வசனத்தின் மீது இருக்கிறதான அனுபவங்களை, ஆஸ்திகளை, ஆசீர்வாதங்களை தேவன் அள்ளித்தர விரும்பி நம்ம மத்தியில் இருக்கிறதுனால அது என்ன என்கிறத தெரிந்து, அல்லேலூயா இந்த நாளிலே தேவன் தரப்போகிற காரியத்துக்காக அல்லேலூயா நாம் இருக்க போறோம். பெற்றுக்கொள்ள காத்து இருக்கிறதான இந்த நேரத்தில் இந்த அனுபவத்தை அடைப்போம். அல்லேலூயா. நீங்க யோசியா என்கிறதான தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்க வாசிக்க முடியும். யோசியாவில் சொல்லி இருக்கிறதான தீர்க்க தரிசன காரியங்கள். அல்லேலூயா. ஆமா, வெள்ளியையும் பொன்னையும் பெருக செய்கிறவர் என்கிறத அறியாது இருந்தால் என்று. அல்லேலூயா. நீ அறியாம இருந்திருக்கிறாய். அறிய செய்யத்தான் தேவன் அந்த அனுபவத்தை தரத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. யோசியா சொல்லும் போது அழகாக சொல்கிற ஆவியானவர் எனக்காக சொல்லி பேசினத நாம் அறிந்தோம். நீங்க யோசியா புஸ்தகத்துல 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். வெள்ளியையும் பொன்னையும் பெருகச் செய்கிற தேவன் நான் என்பதை அவள் அறியாது இருக்கிறாள். இஸ்ரவேல் ஜனங்க அறியாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவ ஜனங்களுக்காக தேவன் போராடுகிறார் என்கிறத அறியாம இருக்கிறாங்க. இன்னைக்கும் போராடி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் இஸ்ரவேலில் அல்லேலூயா போர் தெரியாம செய்யறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்காக யாரு போர் செய்வாரு? தேவனே போர் செய்வாரு. அல்லேலூயா. விட்டு கொடுத்தா தேவன் செய்வாரு. அல்லேலூயா. அவங்க செய்கிறதுனால தேவன் வேடிக்கை பார்க்கிறாரு. அல்லேலூயா. அறியாம இருக்கிறோம், தெரியாம இருக்கிறோம், அனுபவத்தில் இல்லாம இருக்கிறோம். அந்த அனுபவத்தை தரதா தேவன் நம்ம மத்தியில பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர், அவருடைய ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஆமா, அதை தரல, அடையல, அது கிடைக்கல, அது கிடைக்கும், அறிய செய்வார். அல்லேலூயா. ஆமா, வாலத்தின் தலகணியை தருந்து அல்லேலூயா ஊற்றுவார், குட்டுவார், நிரப்புவார், உன்னை உயர்த்துவார், உன்னை எழுப்புவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக பேசும்போது அதே 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்துல அல்லேலூயா வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பொன். அதனால தான் இப்போ என்னாச்சுங்க? அல்லேலூயா. ஆமா, ஒரு சவரனுக்கு
உச்சம், வரலாறு காணாத உச்சம். அல்லேலூயா. 77,000 தொடுகிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. தேவனுடைய அல்லேலூயா ஐஸ்வர்யம் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. இதை தரத்தா தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். பொன்னை தரத்தா தேவன் அல்லேலூயா கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தை செய்யதா தேவன் உன்னை இந்த நேரத்தில் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா இருப்பாய், அர்த்தம் என்னங்க? தேவனோடு இருப்பாய், உபவாசத்தில் நிற்பாய். அல்லேலூயா. நிற்கும் போது அல்லேலூயா தேவன் தருவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வண்ணாந்தரத்தில் மன்னாவே போட்டாரு. அல்லேலூயா. உன்னை கை விட்டுருவாரா? ஹலோ ஹலோ. உபவாசம் நஷ்டமா? உபவாச கஷ்டமா? அல்லேலூயா. இந்த உபவாசம் உன்னை பட்னி போடுமா? அல்லேலூயா. அறியலையா, தெரியலையா? நம்முடைய தேவன் யாருங்க? அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆண்டவரை அல்லேலூயா தகப்பனாக, அல்லேலூயா அந்த தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கிற நாம அப்பாவுடைய அருமையை அறியாம இருந்தா எப்படிங்க? அல்லேலூயா. அறிய செய்ய விரும்புகிறார், அனுபவத்தை அள்ளித்தர விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த அனுபவத்தை கொண்டு வர விரும்புகிறார். இந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இந்த உபவாசத்தில் இருக்கும் என்று சொல்லி, கூட இருக்கிறதுனால உனக்கு தந்தேன் என்று சொல்லிதான் ஆவியானவர் பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வல்லமை கர்த்தருடையது, ஆலோசனை கர்த்தருடையது. அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர். ஓ ரபா ரபா திவி கபா லகா ரகா பலா கரா ஆலோசனை. அல்லேலூயா. கடந்த காலங்களிலே தேவன் சொன்னாரு, உன்னுடைய அனுபவத்தை சொல்லப்பா. அனுபவத்தை தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஆலோசனை. அல்லேலூயா. பிராங்க்லின் +2 முடிச்சாரு. என்ன பண்ணணும்? அல்லேலூயா. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? டிகிரி படிக்கணும், அப்பதான் இங்கிலீஷ் பேச முடியும். அல்லேலூயா என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏய் பேசாம பைபிள் காலேஜுக்கு போப்பான்னு. அல்லேலூயா. எங்க அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? டிகிரி படிக்கணும் நாங்க. ஆனா பிராங்க்லின் என்ன பண்ணாருங்க? தகப்பனுடைய ஆலோசனையை கேட்டார். அல்லேலூயா. பேசாம எங்க பண்ணாருங்க? பைபிள் காலேஜில் போய் உட்கார்ந்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு எங்க இருக்கிறாருங்க? அஸ்ஸாம்ல இருக்கிறாரு. அஸ்ஸாம்ல இருக்கிறதானா அல்லேலூயா ஃப்ரண்ட் லைன் சர்ச்சஸ் அத்தனை ஊழியக்காரருக்கு லிங்க். அல்லேலூயா. ஆமா. அஸ்ஸாம் மொழியில பைபிளையே என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணக்கூடியதான ஒரு உத்தரவாதத்தில் ஒரு ஒரு காரியத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. இப்ப பேசுறதே இங்கிலீஷ் தான், பிரசங்கமும் இங்கிலீஷ் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலோசனை. ஆலோசனையை தட்டுறதுனால அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியர் சொல்கிறதான ஆலோசனை கேட்கலன்னு சொன்னா அது உனக்கு நஷ்டம்தான், அது உனக்கு கஷ்டம்தான். அல்லேலூயா. சும்மாவா? அல்லேலூயா. ஒரு காரியத்தின் மீது கேட்டு இருக்கிறீங்களா? என்ன பண்ணலாம்? இது சரியா தப்பான்னு சொல்லி இல்லவே இல்லை. இன்னைக்கும் இல்லை, இப்பவும் இல்லை. அல்லேலூயா. ஆலோசனை. அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. தேவ ஆலோசனையை தரத்தா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இனி வருகிற காலங்களிலே நான் உனக்கு ஆலோசனையை தந்து உன்னை நடத்துவேன் நடிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலோசனையை கேட்கணுங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்கணுங்க. தாவீது கேட்டதனால போர்ல ஜெயித்தானுங்க. அல்லேலூயா. ஆமா. முசுக்குட்டை செடியில
சத்தம் உண்டாகும் போது நீ போ. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்துக்கும் யுத்தத்துக்கும் என்னையா சம்பந்தம்? அல்லேலூயா. தேவன் சொல்கிறதான காரியம், நான் சொன்னபடி நீ செஞ்சா உனக்கு வெற்றி என்று சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த சத்தத்தை கேட்டுட்டு போனா வெற்றியா? அல்லேலூயா. சொல்றது யாரு? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. சொல்றது யாரு? தகப்பன். தகப்பனுடைய ஆலோசனை கேட்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எங்க அப்பா சொன்ன ஆலோசனை நான் கேட்டேங்க. அல்லேலூயா. ஆமா, எங்க அப்பா அல்லேலூயா. ஆமா, சொன்னாரு இந்த பொண்ணை கட்டிக்கோன்னு சொன்னாரு. கண்ணை மூடி கட்டி பார்க்காமையே கட்டி. அல்லேலூயா. பார்த்துருந்தா கட்டி இருக்க மாட்டேன், தெரிஞ்சிருந்தா கட்டி இருக்க மாட்டேன். ஏன்? அல்லேலூயா. நான் ஒரு ஜாதி, அவங்க ஒரு ஜாதி. அல்லேலூயா. எங்க அப்பா சொன்னாருங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக. அல்லேலூயா. அருமையான அல்லேலூயா. இவ்வளோ பெரிய சபையை கட்டி காக்கக்கூடியதான அல்லேலூயா. இவ்வளோ தூரத்துக்கு வருகிறது என்னுடைய பிரயாசம் அல்ல, அஷ்டமாவுடைய பிரயாசம் தான். அல்லேலூயா. ஆலோசனை, ஆலோசனை கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமா, எங்க அப்பா சொன்னாரு. அல்லேலூயா. பொன் வீட்டில் கேட்டாங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி. எங்க அப்பா சொன்னாரு பொன் கொடுத்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வாங்கியிருந்தா அல்லேலூயா என்னுடைய சாபம் அல்லேலூயா இன்னைக்கும் நம்மை தொடரும். அல்லேலூயா. ஆலோசனை, ஆலோசனை கேட்கணுங்க, சும்மா இல்லைங்க. அல்லேலூயா. இதுக்கு எவ்வளோ உதாரணங்கள் சொல்லி கூட இன்னும் ஏறதில்லை, இன்னும் விளங்குறதில்லை, இன்னும் அந்த உணர்வு இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமா, பிரபலமான ஒரு ஊழியக்காரர் தன் அனுபவத்தில் எழுதி இருக்கிறாரு. அதையும் கூட உங்களுக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஆமா, பிரபலமான ஒரு கன்வென்ஷன், அதில் மேடை போடணும், மேடை போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு சொல்லி அந்த ஊழியருடைய தகப்பனா வர்றாரு. அப்படி இப்படி பார்த்துட்டு சொன்னார், கொஞ்சம் மாற்றி போட்டுக்கங்களேன்னு சொல்லி. ஆனால் மாற்றி போட்டா அல்லேலூயா அது சாதகமான சரியான ஒரு காரியம் அல்லவே அல்ல. அல்லேலூயா. அப்போ இந்த ஊழியக்காரரு அந்த ஸ்டேஜ் போடுகிறவங்கள கேட்டார் என்னான்னு சொல்லி. அப்போ அந்த அவங்க சொன்னாங்க இப்படி போட சொன்னாருன்னு சொல்லி. இப்போ அப்படியே யோசனை பண்ணிட்டு எங்கள் அப்பா சொன்னபடியே நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். மேடையும் போட்டாங்க, கன்வென்ஷனும் நடந்துச்சு. கடைசியில் அவர் சாட்சி சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ கன்வென்ஷனை நடத்தி இருக்கிற இந்த கன்வென்ஷனில் நடந்த அற்புதங்களையும் அதிசயங்களும் எதுலேயும் நடக்கலைன்னு. மாற்றி போட்டதுனால, சரியா போட்டதுனால இல்லை. அல்லேலூயா. சொன்னதை செய்ததனால. அல்லேலூயா. அந்த உள்ளத்தை தரத்தா, அந்த அனுபவத்தை தரத்தா, உன் இல்லத்துல ஒரு மாற்றத்தை தரத்தா தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது, ராஜ்யம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அவருடைய வல்லமையினுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள போறோம். அவருடைய ராஜ்யத்தினுடைய தன்மைகளை, நன்மைகளை தெரிந்து கொள்ள போறோம். அது என்னங்கிறத சுருக்கமாக நம்ம அறிந்து சரியான நேரத்தில் என்ன பண்ண போறோம்? முடிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியான நேரத்தில் முடிக்க போறோம். நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது. அல்லேலூயா. வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால, இந்த உபவாசத்தில் நிற்கிறதுனால தேவ வல்லமை வெளிப்படும் என்று சொல்லித்தான் தேவன் நம்ம மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆதியாகம புஸ்தகத்தில்
நீங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த காரியத்தை சொல்லி தேவனுடைய வல்லமையை விளக்க பண்ண தேவன் விரும்புகிறார். அன்னைக்கு தேவனுடைய வல்லமை விளங்கினது, அதே போல வல்லமை விளங்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, முடியாத காரியம் முடியும் என்று சொல்லி, அல்லேலூயா. இங்கே நம்ம வாசிக்க முடியும். முதல் வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 99வது வருஷத்துல தேவன் வந்து பேசுகிறதான ஒரு காரியம், என்னுடைய வல்லமையை என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. உற்பவ காலகட்டத்தில் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி. அல்லேலூயா. சாராள் நகைத்தாள் என்று சொல்லி. நீ நகைக்கிறாய், உனக்கு என்ன இல்லைங்க, விசுவாசம் இல்லைங்க. நம்முடைய தேவனுடைய வல்லமைய அறியக்கூடிய சாக்கியம் இல்லைங்க. அந்த சாக்கியத்தை, அந்த பாக்கிய வல்லமைய அல்லேலூயா தரத்தா தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். 100வது வருடத்தில் ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்தார். நான் தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. வயதானாலும் அல்லேலூயா என் ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி, உண்டாகும் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை தரத்தா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி, உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. இது மட்டும் தடைப்பட்ட காரியங்கள் தடை விலகி காரியம் வாய்க்கும் என்று சொல்லி. இது மட்டும் இருக்கிறதான தடைகளை மாற்றி ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வல்லமையை குறித்து அல்லேலூயா தாவீது என்ன சொல்கிறார் என்கிறத நாம அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் காண முடியும். 21வது சங்கீதத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்கிறது, அல்லேலூயா, கர்த்தாவே உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறாரு. அல்லேலூயா. ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறாரு. இயேசு ராஜா மகிழ்ச்சியாக இருந்தாரு. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவினுடைய வல்லமையினால தாவீது மகிழ்ச்சியா இருந்தாரு. அதே ராஜாவினால நீ மகிழ்ச்சியா இருப்பாய் என்று சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த மகிழ்ச்சிய, அந்த ஐஸ்வர்யத்தை ஏற்கனவே சொன்னதான். இன்னைக்கு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் படாத பாடு பாடுறா. அல்லேலூயா. திங்காததை திங்குறா, குடிக்காததை குடிக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. கிடைக்கலன்னு சொன்னா நான் இன்னும் குடிக்கிறேன். சந்தோஷம். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை இலவசமாக தரத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பில எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறீர். இப்ப ஆவியானவர் பேசுகிறார், உன் மன விருப்பத்தின்படி நான் செய்யறேன், உன் விருப்பம் வாய்க்கும். எல்லாருக்கும் காலத்துல ஒரு விருப்பம் இருக்கு. இது மட்டும் நடக்கல, இனி நடக்கும், நடக்க செய்வேன். உன் மனம் விரும்பினது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி தரத்தான் இந்த உபவாசத்துல நான் நிற்கிறேன் என்று சொல்லி,
இது மட்டும் கிடைக்கல, உண்மைதான், கிடைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை, அல்லேலூயா, உன்னுடைய விண்ணப்பம் தள்ளப்படாது, கேட்கப்படும். விண்ணப்பங்களை கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்டாலின் உங்களோடு எத்தனையோ விண்ணப்பத்தை கொடுத்தாங்களாமா. இந்த விண்ணப்பம்லாம் எங்க இருக்குது? வைகை கரையில இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராலும் நிறைவேற்ற முடியவே முடியாது, என் தேவனால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விண்ணப்பம், உன் ஜெபம், உன் விருப்பம் வாய்க்கும் என்று சொல்லி, வாய்க்க செய்வேன் என்று சொல்லி, உன் மன விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி, அல்லேலூயா, உன் மனம் மகிழும் என்று சொல்லி, அல்லேலூயா. அன்னிவசங்களா போனா பாரிக்கார் வந்து உட்காந்துட்டு சிரி நமக்கும் எரிச்சல், என்னப்பா இது கொஞ்சம் கூட மைண்ட்ல இல்லையா, கூட்டம் நடக்குது, இப்படி சிரிக்கிறாங்களேன்னு சொல்லி மனசுல கேட்டு அடக்க முடியாது. அல்லேலூயா. அந்த அனுபவம் உண்டாகும் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த அனுபவத்துல உன்னை நடத்துவேன் என்று சொல்லி, உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி, அதை செய்யத்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி, வல்லமை, சர்வ வல்லமை உள்ளவர். ஆபிரகாமுக்கு அல்லேலூயா ஈசாக்கை கொடுத்தார். அல்லேலூயா. எப்போ? அல்லேலூயா. உனக்கு தரத்தா? அல்லேலூயா. தேவன் நம்ம மத்தியிலே நிற்கிறார். தரத்தா தேவன் நம்ம மத்தியிலே பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்படி சொல்லிட்டே போலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சங்கீதம் 62க்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது. 62வது சங்கீதத்தில் 11வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது, வல்லமை என் அப்பாவுடையது, வல்லமை உன் அப்பாவுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். ஒரு அர்த்தத்தை கேட்டாங்க. அல்லேலூயா. அதுக்குண்டான பதிலை இப்பதான் தேவன் சொல்லுகிறார், பேசுகிறார். அல்லேலூயா. ஆமா, தேவன் ஒரு தரம் விளம்பினார், இதோ ஒரு தரம் சொன்னாரு. அல்லேலூயா. 2 தரம் கேட்டிருக்கிறேன், இயேசுவின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக. அல்லேலூயா. 2 முறை கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2 பேரும் அல்லேலூயா நானோ நீனோன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த, அல்லேலூயா, தேவ வல்லமைய வெளிப்படுத்த அவங்க இறங்கி இருக்கிறாங்க என்று சொல்லி தான் தேவன் நம்ம மத்தியில பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி ஓ பாபா பாதா பாதிபிகா பலகரிகா ஓ ரபா பாபா 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 பாபா. ஆண்டவரே இறங்கும் ஐயா, இயேசுவே இறங்கும் ஐயா, ஆவியானவரே இறங்கும் ஆண்டவரே. தேவனே வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை அறியப்படுவதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த வல்லமையை குறித்து புதிய ஏற்பாட்டில் அல்லேலூயா என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்கிறத நம்ம அறிந்து கொள்ள போறோம். பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொன்னதான காரியத்தை விளங்கிக் கொள்ள போறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, நீங்க 2 கொரிந்தியர்ல 4வது அதிகாரத்துல 7, 8, 9 வாசிக்கும் போது இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாய் இருக்கிறது என்று விளங்கும்படி விளங்க செய்வேன், அறிய செய்வேன். நீ அனுமதிக்க, அல்லேலூயா, நான் அறிய செய்வேன். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை
மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்முடைய இருதயத்துல பெற்றிருக்கிறோம். இந்த சபையிலே பெற்றிருக்கிறோம். இந்த உபவாசத்தின் மூலமாக நாம பெற்றிருக்கிறோம். இந்த உபவாசத்தில் அவருடைய வல்லமை விளங்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, பெற்றுக்கொள் என்று சொல்லி, அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவருடைய வல்லமை இறங்கி நிற்கிறது. வல்லமை என்ன என்கிறதை ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைகிறது இல்லை. மன முறிவு இல்லை. அல்லேலூயா. மன கிளேசங்கள், மன துக்கங்கள், அல்லேலூயா, கடந்து வந்த பாதைகளில் ஆயிரமாய் அனுபவங்கள் எல்லாம் மாறும் என்று சொல்லி, இனி இல்லை என்று சொல்லி, அதுதான் தேவனுடைய வல்லமை என்று சொல்லி, மன முறிவு அடைகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வானமும் பூமியை சிதறி போனாலும் அல்லேலூயா நீ கலங்க மாட்டாய் என்று சொல்லி, கலக்கம் இனி இல்லை என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இந்த உபவாசத்தில் என்று சொல்லி உனக்கு தேவன் தந்து இருக்கிறார் என்று சொல்லி, அல்லேலூயா. ஒரு அனுபவம் பாருங்க. அல்லேலூயா. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. அழிவு உனக்கு இல்லை, சாவு உனக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சாவை வென்ற தேவாதி தேவனுடைய வல்லமை, அதுதான் உச்சபட்ச வல்லமை. அந்த வல்லமை, அல்லேலூயா, அந்த வல்லமை இறங்கி இருக்கிறதுனால சாவு உனக்கு ஆதாயம் என்று சொல்லு, சாவுக்கு பயப்பட மாட்டாய் என்று சொல்லு. என்ன நடந்தாலும் அது உன்னை அல்லேலூயா கலங்க பண்ணாது என்று சொல்லு, உன்னை அசைக்காது என்று சொல்லு, உன்னை நிறுத்தும் என்று சொல்லு. அந்த ஒரு அனுபவத்தை, அந்த ஒரு ஆழத்தை தான் இந்த உபவாசத்தில் தேவனுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 2 கொரிந்தியர்ல 13வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து வரும்போது நாங்கள் வசனம் இவ்வாறாக சொல்லி, ஏனெனில் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தும் தேவனுடைய வல்லமையினால பிழைத்திருக்கிறார். போதுமையா, பிழைத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமையினால இயேசு பிழைத்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார். அல்லேலூயா. மரித்தாலும் பிழைத்திருக்கிறார், மத்தியிலே இருக்கிறார். நீ பிழைப்பா என்று சொல்லு. அல்லேலூயா. அவருடைய வல்லமையினுடைய ஆழங்கள், அல்லேலூயா, பிதாவானவர் செய்ததான காரியங்கள், இயேசு பிழைக்கிறது போல நீ பிழைப்பா என்று சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு வல்லமையை தான் இந்த நாளிலே தேவன் உனக்கும் எனக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாக விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடனே கூட பிழைத்து இருப்போம் என்று சொல்லி. ஹலோ, ஹலோ. அந்த அனுபவத்தை தர, அந்த ஆழத்தை தர, அந்த அனுபவத்தை தரதா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். நீ பிழைப்பா என்று சொல்லி, நீ வாழ்வா என்று சொல்லி. அல்லேலூயா. இருள் அறைந்த உன் இருதயம் வாழும் என்று சொல்லி, இருள் விலகி இருக்கிறது என்று சொல்லி, இம்மட்டும் இருக்கிறதான பிசாசின் வல்லமைகள் மாறி இருக்கிறது என்று சொல்லி, அது ஓடி இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு வல்லமையை, அந்த ஒரு அனுபவத்தை தான் இந்த நாளில் மகளே உனக்கு தந்திருக்கிறார், மகனே உனக்கு தந்திருக்கிறார். அதை தரத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கடைசியாக அல்லேலூயா, தேவன் சொன்னதான காரியத்தின் மீது சில காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிற ஆராதனை வேளையிலே தேவன் சொன்னதான காரியம் பரலோகத்தினுடைய நன்மைகள், பரலோகத்தினுடைய தன்மைகள், அல்லேலூயா, உண்டாகும் என்று சொல்லி, இருக்கும் என்று சொல்லி, சபையில நிலைக்கும் என்று சொல்லி, அந்த அளவுக்கு சபை மாறும் என்று சொல்லி. அல்லேலூயா. பரலோகத்தில் என்னென்ன இருக்கிறதோ எல்லா பூலோகத்தில், அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த இடத்துல இந்த சபையில இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா,
அதை தரத்தா தேவன் வந்து இருக்கிறார் என்று சொல்லி, அவர் இருக்கிறதுனால தான் இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. சரி, எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ரபா 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 திபி கபா லகா ரிகா பலா ஷலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ்யம் அவர் உடையது. பரலோகத்துல யார் இருக்கிறாரு? யார் இருக்கிறாரு? தேவாதி தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறாரு, வலது பாரிசத்துல இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதான அனுபவத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாரு, இந்த சபையோடு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கும் என்று சொல்லி, பரலோகத்தினுடைய நன்மைகள் தன்மைகள் இருக்கும் என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இந்த உபவாசத்துல இருக்கிறது என்று சொல்லி, அதை செய்வேன் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் வயிறாக உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாக நித்திய நித்தியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு அல்லேலூயா ஒரு உரிமையை தர, அந்த ராஜ்யத்தினுடைய தன்மையை தர, அதன் மீது ஒரு ஏக்கத்தை தர, ஒரு எதிர்பார்ப்பை தரத்தா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி, இப்ப ஆவியான் சொல்றாரு, தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததி நிற்கும் என்று சொல்லி, உன் குடும்பம் இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை பார்க்கும்போது அல்லேலூயா, இவங்கெல்லாம் சேருவாங்களா, இவங்கெல்லாம் வருவாங்களா, இவங்களெல்லாம் சரியாவாங்களா? அல்லேலூயா. ஆவியான் சொல்றாரு, அல்லேலூயா, நடக்கும் என்று சொல்லி, நித்திய நித்தியமாக நிற்பாங்க என்று சொல்லி, அந்த அனுபவங்கள் சபையில உண்டாகும் என்று சொல்லி, குடும்பங்களில தோன்றும் என்று சொல்லி, அதை செய்யத்தான் இறங்கி வந்து இருக்கிறேன் என்று சொல்லி மெல்ல தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். உன் பிள்ளைகளை தூக்கி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகள் நிறுத்தப்படுவாங்க, நீ நிறுத்தப்படுவாய், உன் பலவீனம் மாற்றப்படும், பலமுள்ள பாத்திரமாக நீ நிற்பாய் என்று சொல்லி, தூணாக இருப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அல்லேலூயா அவருடைய சமூகம் செய்திருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தினுடைய காரியம் இப்படி இருக்கிறது. அல்லேலூயா. அங்க நடக்கிற காரியம் இங்க நடக்கும் என்று சொல்லி ஆவியானவர் நான் நடக்க செய்வேன் என்று சொல்லி, நான் இருக்கிறதுனால இந்த அனுபவம் உனக்கு இருக்கும் என்று சொல்லி, உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்மோடு பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். 145வது சங்கீதம் 14வது வசனத்துடைய அனுபவங்கள். அல்லேலூயா. யாவரையும் நீ தூக்கி விடுவாய் என்று. அல்லேலூயா. யாரையும் நீ உயர்த்துவாய் என்று சொல்லி. அல்லேலூயா. சொந்தங்கள் பந்தங்கள் அல்லேலூயா மாறும் என்று சொல்லி. அதான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க ஒண்ணுதான். அல்லேலூயா. நம்ம மத்தியில் ஒரு சகோதரன் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அவங்க சார்ந்தவங்க யாருமே ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. ஒரே குடும்பமாக அல்லேலூயா நிற்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப ஆவியான் சொல்றாரு, இந்த தாக்கங்கள் குடும்பங்களை மாற்றும் என்று சொல்லி. அல்லேலூயா. சொந்தங்களை கொண்டு வந்து நிறுத்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, இயேசுவுக்காக சொந்தத்தை பிரிந்து தேவனுக்காக நிற்கிற நம்ம அதே சொந்தத்தை கொண்டு வந்து நிறுத்த ஒரு விசேஷத்தை பாத்திரமாக உன்னை உயர்த்தத்தான் தேவன் விரும்பி பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உறவுகள் நாடி வரும் என்று சொல்லி, உறவுகள் தேடி வரும் என்று சொல்லி,
அந்த அளவுக்கு உன் வெளிச்சம் இருக்கும்படி சொல்லி, உன் வல்லமை இருக்கும்படி சொல்லி, அல்லேலூயா, அனுபவங்கள், ராஜ்யத்தின் அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும்படி சொல்லிதான் ஆவியானவர் நம்ம மத்தியிலே பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து இயேசு என்ன சொன்னாரு என்கிறத நாம அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. இங்க மத்திய சுவிசேஷத்துல நீங்க வாசிக்க முடியும். மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல 13வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். போதுப்பா. அல்லேலூயா. ரட்சித்தருளும். தீங்கு தொடரக்கூடாது, தீங்கு பாதிப்பை தரக்கூடாது, தீங்கு நன்மையாக மாறணும். பரலோகத்துல தீங்கு இல்லை. இதே போல தீங்கு உன்னிலே, குடும்பத்துல, சபையில, நாம் இருக்கிற சமுதாயத்துல இல்லவே இல்லை. அல்லேலூயா. பெரிய எழுச்சி எங்க உண்டாகுது? மஞ்சூர் பட்டணத்துல உண்டாகுது. அல்லேலூயா. மஞ்சூர் பட்டணத்துல இது மட்டும் என்ன இல்லைங்க, ஒரு எழுச்சி இல்லவே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த அளவுக்கு அந்நிய வல்லமையின் தாக்குதல்கள், தாக்கங்கள், இல்லி சூனியத்தினுடைய ஆழங்கள் இதுக்கு நமக்கெல்லாம் தரல. ஆனா மஞ்சூர் பட்டணம் ஒரு கடினமான ஒரு பட்டணம். இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார். நம்முடைய தலைம்போது சொல்லும்போது, அல்லேலூயா, ஆமா, துக்கமாக தேவ சமூகத்துல ஜெபித்ததான ஒரு நேரத்துல, அல்லேலூயா, ஆமா, இப்ப வந்து ஊழியக்காரங்களெல்லாம் ஓன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இத்தனை காலமா அல்லேலூயா பிரயாசப்படுகிறேன், எனக்கு ஒரு பலனும் இல்லையேன்னு ஆண்டவர் சொன்னாராம். அல்லேலூயா. ஆமா, நீ இருக்கிற பட்டணம் கடினமான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை ரட்சிக்கப்படணும்னு சொன்னா நீ இருக்கணும். அதுக்காகத்தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். இந்த பட்டணம் ரட்சிக்கப்பட நீ நிற்கணும். இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ஆமா, சிபிஎம் பாருங்க, 40 வருஷமா இருக்கிறாங்க, 4 பேர் கூட இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு சிபிஎம் ஓஹோன்னு சொல்லி, அல்லேலூயா, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஏன் மஞ்சூர்ல இல்லை? இந்த அளவுக்கு கடினமான ஒரு இடம். இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இந்த சபையை வச்சிருக்கிறார், உன்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் என்று சொல்லி, ராஜ்யம் உண்டாகும் என்று சொல்லி, எழுப்புதல் உண்டாகும் என்று சொல்லி, இந்த இடத்துல உண்டாகிற எழுப்புதல் உலகத்தை அசைக்கும் என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் என்று சொல்லி, அல்லேலூயா. அதுக்காகத்தான் தேவன், அல்லேலூயா, உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இங்கே வேதம் சொல்கிறது, சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இந்த ராஜ்யம், அந்த மகிமை, அந்த இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமே மகிமையின் மேல் மகிமை, மறுரூபம் என்று சொல்லி, மகிமை இறங்கும் என்று சொல்லி, மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, சொல்கிற அளவுக்கு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி நான் சொன்னேன். அல்லேலூயா. கடந்த காலங்களில் இருந்ததான ஒரு கோலம் இவ பார்க்குறவங்களா சொல்றாங்க, நல்லா இருக்குங்க, எல்லாம் நல்லா இருக்கு. அல்லேலூயா. யார் சேர்க்க மாட்டேங்கிறீங்க, கை கட்ட மாட்டேங்கிறீங்க, நல்லா இருப்பீங்கப்பா. நான் சொல்லலை, ஆவியானவர் சொல்றாரு, உன்னை மகிமைப்படுத்த, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை உயர்த்த, குடும்பத்தில் மாற்றத்தை உண்டாக்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை தர. அல்லேலூயா. நம் தேவன் இருக்கிறார், நம் மத்தியிலே இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க லூக்கா சுவிசேஷத்துல 12வது அதிகாரத்துல 32வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது, பயப்படாதே சிறு மந்தையே, மகனே மகளே சபையே, நீ பயப்படாதே, சிறு மந்தையாக இருக்கலாம். அல்லேலூயா. நீ பயப்படாதே. அல்லேலூயா. அப்பொழுது இப்ப ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது அல்லேலூயா, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு தேவ மனுஷன்
மலை தேசம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அல்லேலூயா, கொடுத்தாங்க. அதே போல அல்லேலூயா, நம்ம கேட்டதான இந்த தேசம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, சிறு மந்தையாக இருந்தாலும் இது பெருகும் என்று சொல்லி, பூமியை நிரப்பும் என்று சொல்லி, அல்லேலூயா, சபையை உயர்த்த விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார், குடும்பத்தை உயர்த்த, இந்த உபவாசத்தை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அதுக்காக நம்ம எல்லா கணங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் அறிந்து தெரிந்து அனுபவத்தில் நின்று இந்த செய்தியை முடிக்க போகிறோம். அதுக்காக நம்ம எல்லா கணங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இங்கே பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொன்னதான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உனக்கென்றும் எனக்கென்றும் சபைக்கென்றும் சொல்லி இந்த அனுபவம் நடத்தி சொல்லி இந்த அனுபவத்தை அல்லேலூயா ஆமாம் நடப்பிப்பேன் என்று சொல்லிதான் தேவன் நம்ம மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் நிற்கும் போது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்பை தர, ஒரு இயக்கத்தை தர, ஒரு விருப்பத்தை தர. அல்லேலூயா. பரலோகத்தினுடைய தன்மையில நிற்க, பரலோகத்தில் இருக்கிற நன்மையில நாம் விசேஷமாக எழும்ப ஒரு உன்னத அனுபவத்தை விட்டத்தான் தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகம் வாழக்கூடிய உலகம் அல்ல, இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்லவே அல்ல. அல்லேலூயா. எல்லாம் எங்கே இருக்குதுங்க? அந்த சிந்தை, பரலோக சிந்தை, பரலோக இயக்கம். அல்லேலூயா. ஆமாம், வாசலின் அல்லேலூயா. ஆமாம், வாசலில் காத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி பரத்மான் செய்ய ஒரு இடத்துல பாடினதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அந்த விருப்பம். அல்லேலூயா. ஆமாம், எப்படியோ தாவி எங்கே போயிடுற? அல்லேலூயா, பரலோகத்துக்கு போயிடுற. வேண்டவே வேண்டாம், இந்த தொல்லை வேண்டவே வேண்டாம், இந்த உலகம் வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. அந்த இயக்கம், அந்த எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. ஆமாம், இறுக இதே வேளையில் என்னுடைய அனுபவம் இறங்க, உன்னை நிரப்ப, உன்னை எழுப்ப, உன்னை விசேஷமாக உயர்த்த நம் ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய குடியிருப்பும் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய ஆத்மமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபம் ஆக்குவார். மாற்றம் உண்டாகும், மறுரூபம் உண்டாகும், எண்ணங்கள் மாறும், சரீரம் மாறும், குடும்பம் மாறும், பிள்ளைங்க மாறுவாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இந்த உபவாசத்தில் என்று சொல்லி இந்த தாக்கத்தை, இந்த நன்மையை, இந்த மாற்றத்தை, அல்லேலூயா, பரலோகத்துடைய சாயலை, அல்லேலூயா, இருக்கிற காலத்தில் பரலோகமாக இதை நிறுத்த தேவன் விரும்பி இருக்கிற விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் நம்மத்தில் நிற்கிறபடினால இந்த அனுபவங்கள் பெற என்ன பண்ண போகிறோம்?